கர்நாடக மாநிலத்தில் டாக்டர் அம்பேத்கருக்கு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது என்று சொன்னால் அது யாராலும் மறக்க முடியாது போலார் தங்கவயல் என்பதை. போலார் தங்கவயலுக்கு அவர் 1954 கால் பதித்தார். இது அன்றைக்கே புனித பூமியாக மாறியது. டாக்டர் அம்பேத்கர் கால் பதித்த இந்த மண்ணில் கர்நாடகத்தில் எங்குமே இல்லாத அளவுக்கு அவரின் திருவுருவச் சிலை 16 இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவிலேயே முதல் சிலையாக டாக்டர் அம்பேத்கருக்கு 1964 ராபர்ட்சன்பேட்டை பூங்காவில் வைக்கப்பட்டது. வரலாறுகளை யாரும் மறக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது என்பதற்காக இந்த விவரத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தங்கவயலில் பெம்மல் நகரில் உள்ளது வெண்கல சிலை. அதனைத் தொடர்ந்து என்ரிஸ், ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ், கெனடிஸ், ஜிம்கானா திடல், முதல்நிலை கல்லூரி, உரிகம் கார்மெண்ட்ஸ் பகுதியில் சிலை. அதனை அடுத்து மாரிகுப்பத்தில் 2 சிலை, ஈட்டி பிளாக்கில் ஒரு சிலை, ராபர்ட்சன்பேட்டை நகராட்சியில் ஒரு சிலை, சிவராஜ் நகரில் வெண்கல சிலை, ஆல்பர்ட் ஸ்கொயரில் ஒரு சிலை, பொட்டேப்பள்ளியில் ஒரு சிலை, உரியம்பேட்டையில் ஒரு சிலை என கணக்கெடுத்தால் 16 சிலைகள் வருகிறது. இதில் வரலாறு சிறப்புக்குரிய சிலையாக 3 குறிப்பிட வேண்டும். இங்கு கோலார் மாவட்டத்திலேயே முதல் வெண்கல சிலை சிவராஜ் நகரில் மாவீரன் தாடி அன்பழகன் வைத்த முதல் சிலையாகும். அதனை அடுத்து பெம்மல் நகரில் மாவீரன் தாமோதரன் தலைமையில் SC/ST பெம்மல் தொழிலாளர்கள் வைத்த சிலையாகும். இன்றைக்கு நகராட்சி வளாகத்தில் ஒரு சிமெண்ட் சிலை பழுதடைந்து விழுநிலைக்கு வந்துவிடக்கூடாது, இதனை மாற்றியமைக்க வேண்டும் என்று பல தரப்பில் வலியுறுத்தினாலும் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பும் கூட வலியுறுத்தியது. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அதன் திறப்பு விழா நடைபெறுகிறது. வரலாறு சிறப்புமிக்க டாக்டர் அம்பேத்கர் கால் பதித்த இந்த மண்ணில் 3 சிலைகள் வெண்கல சிலை என்பதை இங்கு தெளிவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். இன்னொன்று, எந்த சிலையாக இருந்தாலும் அதற்கு உரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த சிலைகளை நாம் கடவுளுக்கு நிகராக வழிபடும் அளவுக்கு நம் மனநிலை இருக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்திலேயே ஒரு சிறிய தொகுதியில், ஒரு தொகுதியில், அது ஒரு ரிசர்வ் தொகுதியில் 16 சிலைகள் இருக்கிறது என்று சொன்னால் தங்கவயல் விட்டால் வேறு எங்குமே பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கவயல் மட்டும்தான் இத்தனை சிலைகள் ஒரே இடத்தில் பார்க்க முடியும். மற்ற இடங்களில் ஓரிரு சிலைகள் இருக்கலாம், ஆனால் சிலைகளே இல்லாத தொகுதிகளும் இருக்கலாம். தங்கவயல் மட்டும்தான் அம்பேத்கரை தெய்வமாக மதிக்கிறார்கள் என்பதன் அடையாளம் இந்த 16 சிலைகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெண்கல சிலை திறப்பு விழா நாளை நகராட்சி திடலில் நடக்கிறது. இது நம்ம ஊர் திருவிழாவாக கருதி, நம்ம ஊர் ஹப்பாவாக கருதி அனைவரும் பங்கேற்கலாம். வாருங்கள், வாருங்கள்.